Hello everyone, welcome back to Triple S Tech Tamil channel. இன்னைக்கு நம்ம classes and objects Pythonல எப்படி implement பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ கிளாஸஸ்னா என்னன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப், அதாவது பைத்தான்ல இல்லாத சில டேட்டா டைப்ஸ் நமக்கு தேவைப்படும் பட்சத்தில் நம்மளா அந்த டேட்டா டைப்பை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதான் வந்து நம்ம கிளாஸஸ் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கா பார்த்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் டைப்ல சம் ட்ரிபிள் எஸ் டெக். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா, அதுல என்ன வரும்னா கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டா வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து கிளாஸ் ஸ்ட்ரிங், அதாவது ஸ்ட்ரிங்ன்ற கிளாஸ் பைத்தான்ல இருக்கு. அது அதுல இது வந்து ஒரு பார்ட் அப்படிங்கிறது டபுள் கோட்ஸ்ல கொடுத்தா அது வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத பைத்தானால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது பேஸ் பண்ணி தான் நம்மளால சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியுது இல்லையா. இப்போ ட்ரிப்ளஸ் டெக் டாட் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பைத்தான்ல இன்பில்ட்டா ஸ்ட்ரிங்ல பண்ணக்கூடிய சில ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து இந்த கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இதுல இருந்து தான் வந்து நமக்கு அவுட்புட் வருது. ஆக்சுவலா இஸ்லோயரா இருக்கட்டும், இது வந்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து எனக்கு அவுட்புட் கொடுக்கும் இல்லையா. இதெல்லாம் வந்து கிளாஸோட அந்த ஸ்ட்ரிங் கிளாஸோட ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் வந்து பைத்தான்ல இன்பில்ட்டா நமக்கு கொடுக்குற ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலா. இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிறது அவுட்புட் வரும். ஸோ அதே மாதிரி நம்பர்ஸா இருக்கட்டும், லிஸ்ட்டா இருக்கட்டும், டிக்ஷனரியா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு கிளாஸ் ஸ்ட்ரிங், கிளாஸ் லிஸ்ட், கிளாஸ் டிக்ஷனரி இந்த மாதிரி தான் வரும். நான் சும்மா சொல்ல, நான் ஜஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எம்ப்டியா ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, கிளாஸ் லிஸ்ட் அப்படின்னு வரும். இதனால தான் நம்மளால லிஸ்ட் ஆப்பரேஷன்ஸ் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியுது ஆக்சுவலா. ஸோ இப்போ சில விஷயங்கள் பைத்தான்ல இல்லாம இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவைப்படும்போது நம்மளே ஒரு புதுசா ஒரு கிளாஸ் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் எழுதுறேன் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ங்கிற பர்ட்டிகுலர் டேட்டா டைப் வந்து பைத்தான்ல கிடையாது. ஸோ நம்ம அந்த ஸ்டூடெண்ட்க்கான டேட்டா டைப் என்ன? ஸ்டூடெண்ட் அந்த டேட்டா டைப்னால என்னென்ன பண்ண முடியும்? எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரிங்ல அப்பர், லோயர் அந்த மாரி பண்ண முடியுமோ, அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ல நம்மளால என்னென்ன அ இது பண்ண முடியும்? என்னென்ன ஆப்பரேஷன்ஸ் பண்ண முடியும்? அப்படிங்கிறத நம்மளே டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் பார்த்தோம்னா, கிளாஸ் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் கிளாஸோட பேரு. ஸோ இப்ப நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன் இங்க. அதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்பவுமே நம்ம கிளாஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்டர் இனிட் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போறோம் ஆக்சுவலா. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டெஃப் அப்படின்னு போட்டுட்டு அண்டர்ஸ்கோர் இனிட். ஸோ இந்த இனிட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த கிளாஸ்க்கு என்னென்ன வேரியபிள்ஸ் தேவைப்படுது, ஒரு கிளாஸ் இனிஷியலைஸ் பண்றதுக்கு என்னென்ன தேவைப்படும், பேசிக் டீடைல்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து ப டிஃபைன் பண்றதுக்கு தான் அந்த இனிட் மெத்தட். இது வந்து பிரைவேட் மெத்தட் ஆக்சுவலா. இது வெளிய இருந்து நம்மளால கூப்பிட முடியாது. இது வந்து அ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃப் அப்படின்னு வந்து அ ஒரு வேரியபிள் அ ம அதாவது ஆர்குமென்ட் இங்க பை டிஃபால்ட் இருக்கிறத நீங்க நோட் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ அது வந்து எல்லா கிளாஸ் ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ணும்போது, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான பிளேஸ் ஹோல்டர் தான் அந்த செல்ஃப் ஆக்சுவலா. ஸோ அது என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்க்கு என்னென்ன பேசிக்கா இருந்துச்சுன்னா, அத நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் டிஃபைன் பண்றேன் அப்படின்னா, அந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் நான் டிஃபைன் பண்ணணும்னா என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது இந்த மெத்தட்ல நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும் ஆக்சுவலா. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நேம்ன்னு ஒரு ஆர்குமென்ட் இருக்கணும். ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஒரு ரோல் நம்பர் இருக்கணும். ஸோ இந்த மாரி எல்லாம் நான் வந்து டிஃபைன் பண்றேன் ஆக்சுவலா. ஒரு ஜிபிஏ இருக்கணும். இந்த மாரி எல்லாம் டிஃபைன் பண்றேன் ஆக்சுவலா. ஸோ இப்போ அ நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, செல்ஃப் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டூ இந்த அ இந்த கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது, இதெல்லாம் இருந்தா தான் என்னால இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட்டே கிரியேட் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த மினிமம் ரெக்யர்மென்ட்ஸ் ஆக்சுவலா. அ அந்த பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கான பேரு நேம். செல்ஃப் டாட் ஆர் நம்பர். இங்க இருக்கிறதையே நான் அப்படியே எழுதிட்டு இருக்கிறேன் ஆக்சுவலா. இது ஏன் அப்படி எழுதுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபியூச்சர்ல பார்ப்போம். அண்ட் அது ஒரு சின்ன டிஃபரன்ஷியேஷன் காமிக்கிறதுக்காக ஜிபிஏக்கு மட்டும் நான் வந்து செல்ஃப் டாட் மார்க் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன் இங்க. இங்க வந்து நான் ஜிபிஏ அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டூ நேம் குடுத்துருக்கேன். செல்ஃப் டாட் ஆர் நம்பர் இஸ் ஈக்குவல் டூ ஆர் நம்பர் குடுத்துருக்கேன். செல்ஃப் டாட் ஜிபிஏ ஈக்குவல் டூ ஜிபிஏன்னு குடுக்குறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, செல்ஃப் டாட் மார்க் ஈக்குவல் டூ ஜிபிஏ அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். அதே மாரி இன்னொரு கான்ஸ்டன்ட் வேரியபிளும் நான் இந்த இடத்துல குடுக்க போறேன். காலேஜ் இஸ் ஈக்குவல் டூ ஏபிசி.
ஸோ இந்த மாரி ஏபிசி அப்படின்ற காலேஜ்க்கான இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். சரி, இப்ப இது இந்த மாரி ஆப்ஜெக்ட் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது ஒரு டெம்ப்ளேட், ஒரு கிளாஸ் டெம்ப்ளேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த கிளாஸ் ஸ்டூடண்ட்க்கு நான் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஒரு புதுசா ஒரு ஸ்டூடண்ட்ட நான் அந்த அ கிளாஸ்க்கு நான் வந்து கிரியேட் பண்றேன். அந்த கிரியேட் பண்ற ஸ்டூடண்ட் வந்து இந்த கிளாஸ் ஸ்டூடண்ட்டோட ஆப்ஜெக்ட்டாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் S1 இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லி நான் வந்து அ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸோட நேம் இங்க நான் குடுத்துட்டு, பிராக்கெட் குடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுதுன்னா, இந்த மாரி 1, 2, 3 3 வேரியபிள் குடுக்கணும். இதுல நோட் பண்ணீங்கன்னா, செல்ஃப் இருக்காது ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் நேம் வந்து இங்க இடத்துல குடுக்குறேன் இந்த இடத்துல. அ சம் நேம் விவேக் அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். ரோல் நம்பர் வந்து 001 அப்படின்னு சொல்லி குடுத்துடலாம். அதுக்கப்புறம் கமா போட்டோம்னா, ஜிபிஏ வந்து இவரோட ஜிபிஏ வந்து ஒரு 9.7 அப்படின்னு சொல்லி குடுத்துருலாம். ஓகே. ஸோ இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பா நான் வந்து இந்த கிளாஸ்க்கு வந்து குடுக்கணும். இன்புட்டா வேரியபிள். அப்பனா தான் இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ண முடியும். இதுல வந்து நோட் பண்ணீங்கன்னா, S1 அப்படிங்கிறது இந்த ஸ்டூடண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஸோ இந்த S1க்கு கண்டிப்பாக என்னென்ன வேல்யூஸ் கண்டிப்பா பாஸ் பண்ணி ஆகணும்னா, அதுக்கு ஒரு நேம் பாஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு ரோல் நம்பர் பாஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு ஜிபிஏ வந்து பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த செல்ஃப வந்து நோட் பண்ணலாம். இப்ப இந்த S1 வந்து இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ல உள்ள வரும்போது என்னவா வரும் அப்படின்னா, அந்த செல்ஃப் அப்படிங்கிற இடத்துல S1 அப்படிங்கிறது வந்து ரீப்ளேஸ் ஆகும். இப்ப நோட் பண்ணி பாருங்க. S1 டாட் நேம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஸ்டூடண்ட் 1ஓட பேரு நான் இங்க இருந்து பாஸ் பண்ற வேல்யூ. அதாவது விவேக். அதுக்கப்புறம் S1 டாட் ரோல் நம்பர். அதாவது ஸ்டூடண்ட் 1ஓட ரோல் நம்பர் 001. ஸ்டூடண்ட் 1ஓட மார்க் இங்க இருந்து நான் பாஸ் பண்ற ஜிபிஏ. அதாவது இந்த ஜிபிஏ வந்து நம்ம இந்த கிளாஸ் டிஃபைன் பண்றப்ப நம்ம வந்து பாஸ் பண்ற வேல்யூ. அதாவது இங்க இனிஷியேட் பண்றப்ப இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் S1 டாட் மார்க் அப்படிங்கிற இந்த S1 டாட் மார்க் வந்து ஜிபிஏ நம்ம பாஸ் பண்ற வேல்யூவா மாறுது. இந்த மாரி செல்ஃப் டாட் காலேஜ் S1 ஓட காலேஜ் வந்து ஏபிசி அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப நம்ம டிஃபைன் மட்டும் தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்மளால பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். S1 டாட் நேம் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து அ விவேக் அப்படிங்கிறது வரும். அதே மாரி நான் S1 டாட் மார்க் ஈக்குவல் டூ ஜிபிஏன்னு சொல்லி குடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலா இப்போ நேம்க்கு பதிலா நான் வந்து மார்க் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இப்போ நோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து 9.7 அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. இதுக்கு பதிலா நான் வந்து S1 டாட் ஜிபிஏ அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வைங்க. அப்போ வந்து எனக்கு அவுட்புட் வராது. என்ன எரர் வருது அப்டின்னா, இந்த மாரி ஸ்டூடண்ட் ஹேஸ் நோ அட்ரிபியூட் ஜிபிஏ. இந்த அட்ரிபியூட்ஸ் தான் நம்ம வந்து இங்க செட் பண்றோம். இது எல்லாமே கிளாஸோட வேரியபிள் ஆக்சுவலா. ஸோ செல்ஃப் டாட் நேம், செல்ஃப் டாட் ரோல் நம்பர், செல்ஃப் டாட் மார்க், செல்ஃப் டாட் காலேஜ் இது எல்லாமே கிளாஸோட வேரியபிள்ஸ். ஸோ இதுல வந்து செல்ஃப் டாட் ஜிபிஏ அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல மார்க்குக்கு பதிலா இந்த இடத்துல ஜிபிஏ அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தோம் அப்டின்னா, இப்ப என்னால செல்ஃப் டாட் ஜிபிஏ நான் S1 டாட் ஜிபிஏ ரன் பண்றப்ப எனக்கு 9.7 அப்படிங்கிறது அவுட்புட் வரும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம வந்து குடுக்குறது வந்து கிளாஸோட வேரியபிள். செல்ஃப் டாட் நம்ம எத குடுக்குறோமோ, அது வந்து இந்த S1 அப்படிங்கிறது அந்த செல்ஃப்ல ரீப்ளேஸ் ஆகும். அத வந்து நம்ம எங்க வேணாலும் நம்ம ப்ரோகிராம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப S1 டாட் காலேஜ் அப்படிங்கிறது நம்ம இங்க பாஸே பண்ணல. இந்த காலேஜ் ஏபிசி அப்படிங்கிற காலேஜ் வந்து நம்ம எதுக்குமே பாஸ் பண்ணல. ஆனாலும் நம்மளால இந்த இடத்துல கால் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி எத்தன வேரியபிள்ஸ் வேணாலும் அடிஷனலா நம்மளால கால் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஸ்டூடண்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த அ செகண்ட் ஸ்டூடண்ட்டோட ஆப்ஜெக்ட் நேம் வந்து S2. இவரோட பேர் வந்து செந்தில் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இவரோட ரோல் நம்பர் வந்து 002. இவரோட ஜிபிஏ வந்து 8.7 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நோட் பண்ணீங்க அப்படின்னா, S1 டாட் காலேஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் சரி, S2 டாட் காலேஜ்ன்னு கூப்பிட்டாலும் சரி, 2க்குமே அ எனக்கு வந்து காமனா ஏபிசி அப்படிங்கிறது தான் அவுட்புட்டா இருக்கும். ஏன்னா, நம்ம வந்து இந்த வேல்யூவ கான்ஸ்டன்ட்டா நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, S2 டாட் நேம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல விவேக் வராது, செந்தில் தான் வரும். ஸோ S2 டாட் ஜிபிஏ அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல 8.7 நான் பாஸ் பண்ணியிருக்கிறனால, கிளாஸ் இனிஷியேஷன் ஸ்டார்ட் பண்றப்ப 8.7 இருக்கனால 8.7 அப்படிங்கிறது தான் எனக்கு அவுட்புட்டா வரும். சரி, இதுதான் வந்து கிளாஸ் எப்படி வந்து கிரியேட் பண்றது, அதுல கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ கிளாஸ்க்கான ஃபங்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இஸ் ஹானர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றோம். அதாவது கோர்ஸ் முடியிறப்ப உங்க வந்து ஹானர் ஸ்டூடெண்ட்டா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். ஸோ எந்த ஒரு கிளாஸ் ஃபங்ஷன் நீங்க குடுத்தாலும், அதுக்கு வந்து செல்ஃப் அப்படிங்கிறது வந்து ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணணும். ஸோ இந்த செல்ஃப்
வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கிளாஸ் வேரியபிள்ஸ் எல்லாத்தோட அ எங்கேயும் வேணாலும் நம்ம டைரக்ட்டா எங்க கிளாஸ்க்குள்ள டைரக்ட்டா எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. செல்ஃப வந்து டைரக்ட்டா ஆர்குமென்ட் பாஸ் பண்றது. அ இன்னொரு இன்ட்ரஸ்டிங் இருக்கு. நான் இன்ட்ரஸ்டிங் தீம் இருக்கு. அத நான் சொல்றேன் இது முடிச்சதுக்கப்புறம். செல்ஃப் டாட் இதுல கண்டிஷன் என்னன்னா, இஃப் செல்ஃப் டாட் ஜிபிஏ ஒரு ஸ்டூடண்டோட ஜிபிஏ 8.9க்கு மேல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு ஹானர் ஸ்டூடண்ட் அப்படின்ற மாரி நம்ம எழுதிக்கலாம். எஃப் ஸ்ட்ரிங் நம்மலாம் பார்த்தோம். எஃப் ஸ்ட்ரிங் நான் யூஸ் பண்றேன். ஸோ இதுல வந்து செல்ஃப் டாட் நேம் இஸ் ஹானர் ஸ்டூடண்ட். அதே மாரி 9.5 கீழ இருக்கும் பட்சத்தில் நான் வந்து பிரிண்ட் சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாரி 2 ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? அதே மாரி 2 ஆப்ஜெக்ட் இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம். S1 ஒரு ஆப்ஜெக்ட். இது கிளாஸ் ஸ்டூடண்ட்டோட ஆப்ஜெக்ட். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்குறோம். இவருக்கு வந்து விவேக்ன்னு ஒரு நேம் இருந்துச்சு. ரோல் நம்பர் வந்து ஒரு 001. ஜிபிஏ வந்து நம்ம கால்குலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றனால, நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு அ நம்பர்ல குடுத்துக்கலாம். என்னோட ஜிபிஏ வந்து 8.5 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். அதே மாரி இன்னொரு ஸ்டூடண்ட்ட நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம 3 ஸ்டூடண்ட் வச்சிருக்கிறோம். இத வந்து நான் ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து S1, S2, S3. இப்போ இதுல வந்து 3 ஸ்டூடண்ட்டையும் ஒரு லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, இத ஒரு ஃபார் லூப்ல நான் வந்து ரன் பண்றேன். இந்த மாரி நான் ஃபார் லூப் இன் ஸ்டூடண்ட் லிஸ்ட் போடும்போது, ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆறப்ப ஸ்டூடண்ட்டோட வேல்யூ என்னன்னா S1. S1 என்னது? ஸ்டூடண்ட் கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட். செகண்ட் டைம் ரன் பண்றப்ப ஸ்டூடண்ட்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா, S2வா இருக்கும். தேர்ட் டைம் ரன் ஆறப்ப S3யா இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த ஸ்டூடண்ட் ரன் பண்றப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஸ்டூடண்ட் கிட்ட இருந்து டாட் வச்சு நான் என்ன அந்த ஃபங்ஷன் இஸ் ஹானரா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போறேன். நம்ம இத ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ப்ரோகிராம் ரன் பண்ணும்போது, விவேக் இஸ் ஹானர் ஸ்டூடண்ட், செந்தில் இஸ் நாட் எ ஹானர் ஸ்டூடண்ட், சிவா இஸ் அ ஹானர் ஸ்டூடண்ட் அப்படின்ற மாரி எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. இந்த மாரி எத்தன ஸ்டூடண்ட் நம்மளால ஒரு 1000 ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாலும், ஒரு ஃபைனலா நம்ம கன்வோகேஷன் நடக்கிறப்ப இந்த மாரி அ அம் ஹானர் ஸ்டூடண்ட்டா இல்லையா அப்படின்றது செக் பண்ணணும்னு நெனச்சோம்னா, இந்த மாரி ஒரு சின்னதா ஒரு ப்ரோகிராம் போட்டுவிட்டு நம்மளால கால்குலேஷன் பண்ணி பார்க்க முடியும். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இது வந்து கிளாஸோட ஃபங்ஷன் ஆக்சுவலா. இந்த கிளாஸ் ஃபங்ஷன் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கு வந்து டாட் அப்பர் ஒரு ஸ்ட்ரிங் எழுதிட்டு அதுக்கப்புறம் டாட் அப்பர் அப்படின்னு சொல்லி குடுத்து பிராக்கெட் ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ணுவோமோ, அதே மாரி தான் இந்த இடத்துலயும் நம்ம வந்து அந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் டாட் வச்சதுக்கப்புறம், இது வந்து என்ன ஃபங்ஷன் இருக்கோ, அந்த ஃபங்ஷன நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து கிளாஸோட ஃபங்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டிங்கா இன்னொன்னு சொன்னேன் இல்லையா? இந்த செல்ஃப்ங்கிறது பை டிஃபால்ட் நமக்கு வர்ற வேல்யூ ஆக்சுவலா. இந்த செல்ஃப்ங்கிறது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம என்ன வேணாலும் நேம் வச்சுக்கலாம். ஆக்சுவலா திஸ் இஸ் ஆம் அ ஸோ இந்த அதாவது இனிட் அ மெத்தடோட ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் அது என்னவோ அதுதான் வந்து இப்போ கீ அப்படின்னு சொல்லி நான் இங்க வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எங்கெல்லாம் செல்ஃப் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து ஜஸ்ட் கீ அப்படின்னு சொல்லி மாத்துனா போதும்.
ஸோ அது செல்ஃப் தான் குடுக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. நீங்க என்ன ஒரு நேம் வேணாலும் குடுக்கலாம். பை டிஃபால்ட் எல்லாருமே செல்ஃப் அப்படிங்கிறத தான் குடுப்பாங்க ஆக்சுவலா. இருந்தாலும் இட் வில் ரன் ஆஸ் எக்ஸ்பெக்டட். எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம நடக்காத மாரி இது வந்து எப்பவுமே நடக்கிற மாரி நடக்கும். இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள் இனிட் மெத்தடோட ஃபர்ஸ்ட் வேரியபிள் தான் முக்கியமான வேரியபிள். அதுதான் வந்து ஆப்ஜெக்ட்ட ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ S1 அப்படிங்கிறதுனா, S1 அப்படிங்கிற வேல்யூ தான் இந்த கீ வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் ஆக்சுவலா. ஸோ S1 டாட் நேம், S1 டாட் ரோல் நம்பர், S1 டாட் ஜிபிஏ. S2னா S2 டாட் நேம், S2 டாட் ரோல் நம்பர், S2 டாட் ஜிபிஏ. இந்த மாரி ஒரு தனி கீ அதாவது அந்த பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட்ட ரெப்ரசன்ட் பண்றது தான் அந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள். அத எல்லா இடத்துலயும் நம்ம பாஸ் பண்ணணும். இதுல வந்து நோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, மத்த சின்ன சின்ன ஃபங்ஷன்ஸ் நம்ம பார்க்கிறப்ப, ஒவ்வொரு ஃபங்ஷனுக்கும் நம்ம வந்து வேரியபிள்ஸ் வந்து பாஸ் பண்ணோம். இந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷனுக்கு நம்ம கிளாஸோட அந்த ஆப்ஜெக்ட்ட தான் நம்ம வந்து வேரியபிளா பாஸ் பண்றோம். மத்த கிளாஸோட வேரியபிள்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஆப்ஜெக்ட்லயே வந்து பாஸ் ஆயிடும். இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம தனியா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் லூப் நடக்கிறப்ப, நம்ம ஸ்டூடண்ட் அப்படிங்கிறதுல வந்து என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, S1 வரும். S1ங்கிற பட்சத்துல S1 டாட் நேம் அதாவது விவேக். அதோட இவர் வந்து ஹானர் ஸ்டூடண்ட்டா இல்லையா? அப்படிங்கிறத செக் பண்றதுக்கா இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஃபார் லூப் ரன் ஆறப்பயும் அதோட வேல்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Please do share it with your friends who want to learn Python. Subscribe to the channel. It will encourage me to put more videos like this. Thanks for watching.